இப்போ ராவணன் சீதையை பற்றி ஆழமாக சிந்திக்க தொடங்கிவிட்டான் என்பதை சூர்பனகை புரிந்து கொள்கிறாள். ஆனாலும் நிறுத்தலை. ஏன்னா காரியம் நடக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இருக்கிறது அல்லவா? அதனாலே மறுபடியும் தூண்டுகிறாள். ஏன்னா காலதாமதம் ஆகிவிடக்கூடாது என்பதனால எந்த நேரத்தில் என்ன காரியம் நடக்கணும் என்று இருக்கோ அந்த நேரத்தில் அந்த காரியம் நடந்தே ஆகணும் என்பதாக வலியுறுத்துவதைப் போல சூர்பனகை தொடர்கிறாள், சொல்லுகிறாள். ஐயா, விதியினுடைய அடிப்படையில் நமக்கு கிடைக்கும் என்பதாக இருந்தாலும் கூட எல்லாம் அந்தந்த காலத்தில் எப்போ நடக்கணுமோ அப்போ தான் அந்த காரியம் நடக்கும். நான் சொல்ல கண்டுதானே உனக்கு தெரிகிறது சீதையை பற்றி. இத்தனை நாளும் அதை பற்றி எண்ணம் உனக்கு இருந்ததா? ஆனால் இப்போ தான் வருது. எந்த நாளில் எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நாளில் தான் அது நடக்கும். தருவது விதியே என்றால் தவம் சிறிது உடையரேனும் வருவது வருநாள் அன்றி வந்து கை கூடவற்றும். எந்த நாளில் எப்பொழுது நடக்கணும்னு இருக்கோ அப்போ தான் ஏன் நடக்கும். தப்பார், நான் சொல்லிட்டேன், இனி நடக்க போகுது என்று அவனுடைய எண்ணத்தில் ஏதுக்கே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காம எண்ணத்தை மேலும் மேலும் உயர்ந்து வளர்கின்ற அளவுக்கு எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியதைப் போல இவன் மேலும் சொல்கிறான். என்னாச்சு? இப்போ இவனுக்கு எல்லாம் மறந்து போகுது. ராவணனுக்கு முன்பு நடந்த சரித்திரம் பூராமே மறந்து போகிறது. என்னடா, இவனுடைய உறவினனாக விளங்கக்கூடிய கர தூஷணன் 2 பேரையும் விஸ்வாமித்திரனோடு ராமன் காட்டுக்கு வந்த பொழுது நடத்தின ஒரு யாகத்திலே அவர்கள் இருவரையும் பாடா படித்திருக்கானே என்கின்ற நிலையும் கரனுக்கும் தூஷனுக்கும் என்ன ஏற்பட்டது என்பதையும் மறந்துட்டான். இப்போ தன்னுடைய தங்கையினுடைய மூக்கை வெட்டி இருக்கிறானே லட்சுமணன், அவனுடைய ஆற்றலையும் மறந்துட்டான். ஐயோ, இதனால் கெட்ட பேர் வருமே, நமக்கு தீராத பழி வருமே என்பதையும் மறந்துட்டான். காரணம் என்ன என்றால், அப்பேற்பட்ட தவத்தினை உடையவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானையே வென்று அவருடைய எண்ணத்திலே, அவருடைய மனதிலே ஒரு காம எண்ணம் தோன்றும்படியாக அம்பினை விட்டான் அல்லவா மன்மதன். அந்த சிவபெருமானையே வெற்றி கண்டவன் அல்லவா. அந்த காரணத்தினாலே, அந்த காமனுடைய அம்பினாலே இவனுக்கு முன்னதாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சாபத்தையும் மறந்தான். எந்த பெண்ணையும் அவனுடைய இஷ்டமில்லாமல் நீ தூக்கி வருவாயானால் உன்னுடைய தலையானது பல 100 சிதறலாக வெடித்து சிதறும் என்று அவனுக்கு முன்பே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாபத்தையும் மறந்துட்டான். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டான். பாட்டை பார்ப்போம். கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரனையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற வரனையும் மறந்தான். இவ்வளவுத்தையும் மறந்துட்டான் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் மறந்து துளைக்க வேண்டிதானே என்றால் இல்லை, கேட்ட மங்கையை மறந்திலாதான். சீதையை பற்றிய எண்ணத்தை மட்டும் அவனுடைய மனத்திலிருந்து எடுத்து விட முடியவில்லை. அதை மறக்கல். மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டான். கரனை மறந்து விட்டான், தங்கையினுடைய மூக்கினை அறிந்தவன் லட்சுமணன் அவனுடைய ஆற்றலை மறந்து விட்டான், இவனுக்கு கெட்ட பேர் கிடைக்குமே என்ற நிலையும் மறந்து விட்டான். காரணம் என்னவென்றால், இந்த மன்மதன் விட்ட அம்பினாலே சீதையை பற்றிய எண்ணம் மட்டும் இவனுடைய மனத்திலே இருந்து இவனாலே நீக்க முடியவில்லை. மற்ற பெண்களுடைய சம்மதம் இல்லாமல் எடுத்து வந்தால் இவன் தலை வெடித்துவிடும் என்ற சாபத்தையும் மறந்தான். கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரணியும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணியும் கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற பரணியும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான். என்ன செய்யறது? அதெல்லாம் விதி.
முன்பே விதிக்கப்பட்ட விதி. அதனாலே இவனுடைய உள்ளத்திலே காம எண்ணம் தோன்றி அது மேலும் மேலும் எண்ணெய் ஊற்றப்பட்ட நெருப்பு போல அது வளருவதிலே ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதுவும் சில சமயங்களில் சில அசடுகள் செய்யக்கூடிய தவறுகள் அது எப்படி மேலும் மேலும் தீமைகளை வளர்த்து கொண்டே போகிறதோ அது போல வளர்ந்துதான். விதியது வலியினாலும் மேலுள்ள விளைவினாலும் பதிவுறு கேடு வந்து குறுகிய பயத்தினாலும் கதிவுறு பொறியின் வெய்ய காம நோய் கல்வி நோக்க மதியிலி மறையச் செய்த தீமை போல வளர்ந்ததன்றே. வழி இல்லை, அப்போ விதிச்சிருக்கு, அதனால அது நடக்கிறது. அப்போ 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ மறுபடியும் சொல்கிறா, எப்படி இருக்கும் தெரியுமா, எப்பேற்பட்ட நிலை தெரியுமா? கண்கள் சிவந்த கண்கள், வாய் சிவந்த உதடுகளை கொண்டது, உயரமான தோள், நீண்ட கைகள், அகலமான மார்பு, அப்படியே மை நிறத்திலே இருக்கக்கூடிய மலை போன்றவன், அவன்தான் ராமன் என்றாள். உடனே ஆச்சரியமாக இருக்கு. என்னம்மா நம்ம சீதையை பற்றி பேசின்னு இருக்கோம், நீ என்ன ராமன் சொல்றியே? செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்து ஆர் தடம் தோளோடும் தாழ் தடக்கைகளோடும் அந்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்றம் என்ன வந்தான் இவன் ஆகும் அவ்வல்வில் ராமன் என்றாள். ஏன்னா இவ முழுக்க முழுக்க ராமனையே நினைத்து கொண்டிருக்கிறாள். ராவணனோ முழுக்க முழுக்க சீதையே நினைச்சுட்டு இருக்கான். அப்போ கேட்குறான், ஏம்மா நாம தான் பல்வேறு விதமான மாயங்களை செய்து மற்றவர்களை மயக்குவோம் என்று இருந்தால் இதென்னமா திடீர்னு 2 பேர் மானிடர் அவர்கள் நம்மிடத்திலேயே மாயாஜாலம் செய்கிறார்களா? நான் இங்கே என் கண் முன்னாலே நான் பார்த்து கொண்டிருப்பது ஒரு பெண், அழகான தேவதை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீ இந்த சூழ்நிலையில் இங்கே எங்கேயுமே தெரியாத ஒரு ஆண் உருவத்தை பற்றி சொல்கிறாயே. நாம் செய்யக்கூடிய மாயைகளை நாம் ஏமாற்றுகிறத அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் நம்மிடத்திலே மாயை செய்கிறார்களா என்று கேட்கிறான். பெண் பால் உரு நான் இது கண்டது பேதை நீ ஈண்டு எண்பாலும் இல்லாதது ஓர் ஆண் உரி என்று. எப்படிமா ராமன் இங்கே எங்கே வந்தான்? என்ன கண்பால் உறும் மாயை கவற்றுதல் கற்ற நம்மை, மாயாஜாலங்களும் மந்திரங்களும் வித்தைகளும் செய்யக்கூடிய நம்மிடத்திலேயே கவற்றுதல் கற்ற நம்மை மண்பாலவரே கொல் விளைப்பவர் மாயை. நம்மிடத்திலேயே இந்த மானிடர்கள் ஏமாற்று வித்தைகளெல்லாம் செய்கிறார்களா என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறான்.